தலைநகர் சென்னைக்கு சவால் விடுகிற வகையில் திருச்சி இன்றைக்கு தரம் உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை என்னால நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியும். மொத்தமாக டோட்டல் போட்டா நான் பெருமையோடு சொல்லுகிறேன், கடந்த 5 வருஷத்துல இந்த திருச்சிக்காக 26,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் உங்களிடத்தில் நான் உரிமையோடு உங்ககிட்ட வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். 2021ஆம் ஆண்டு எங்க மேல நீங்களாம் நம்பிக்கை வச்சு எங்களை ஆதரிச்சு பொறுப்புல உட்கார வச்சீங்க. உங்களுடைய நம்பிக்கையை நான் இன்றைக்கு காப்பாற்றி இருக்கிறேன். கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் இன்றைக்கு நிறைவேற்றி காட்டி இருக்கிறோம். கொடுக்காத பல வாக்குறுதிகளையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். திராவிட மாடல் அமைச்சதும் அது அமைந்ததும் மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயண வசதி செஞ்சு தருவோம்னு சொன்னேன். முதலமைச்சரான முதல் நாள பதவியேற்றுக் கொண்டு கோட்டைக்கு சென்று முதல் கையெழுத்து போட்டேன். மகளிர் எல்லாரும் இன்றைக்கு டவுன் பஸ்ல கட்டணம் இல்லாமல் பயணிக்கிறாங்களா இல்லையா? சொல்லுங்க, பயணிக்கிறாங்களா இல்லையா? மகளிருக்கு மாதந்தோறும் உரிமை தொகையா 1000 ரூபாய் வழங்குவோம்னு சொன்னோம். 1,31,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் உரிமை தொகை வழங்குகிறோம். உண்டா இல்லையா? இப்போ நம்மை பார்த்துத்தான் மற்ற மாநிலங்களும் கொடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. காலை உணவு திட்டம் வாக்குறுதியில சொல்லாத திட்டம். 19 லட்சம் பிள்ளைகள் சூடான சுவையான காலை உணவை சாப்பிட்டு விட்டு வந்து படிக்கிறாங்க. நான் முதலும் திட்டமும் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படவில்லை. 48 லட்சம் திறன் பயிற்சி சான்றிதழ்களை நம்முடைய இளைஞர்கள் நான் முதல் திட்டத்தில் இன்றைக்கு பெற்றிருக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதை உறுதி செய்ய உருவாக்கப்பட்ட திட்டம்தான் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள். 9 லட்சம் மாணவ மாணவியர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நீங்கள் எல்லாம் சிறப்பாக கொண்டாட 3000 ரூபாய் வழங்கணும். 3000 ரூபாய் பொங்கல் பரிசு எல்லாருக்கும் வந்துச்சா? மகளிர் உரிமை தொகையை தேர்தலை காரணம் காட்டி தடுக்க நினைச்சாங்க. அதையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு 3 மாதங்களுக்கான தொகையும் கோடைகால சிறப்பு நிதியும் சேர்த்து 2000 சேர்த்து 5000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்தோம். 5000 ரூபாய் உங்களுக்கு வந்துச்சா இல்லையா? அரசு ஊழியர்களுடைய நீண்ட ஆண்டு கால பிரச்சனை, சற்றேறக்குறைய 23 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றி சொன்னபடியே உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி இன்றைக்கு சாதனை படைத்திருக்கிறோம். இவை எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டில் ஜாதி கலவரம் இல்லை, பாஜக ஆளுகிற மாநிலத்தை போல மத கலவரங்கள் இல்லை, உத்தரப்பிரதேசத்தை போல கும்பல் வன்முறை இல்லை, மணிப்பூர் மாதிரி தொடர் வன்முறைகள் இல்லை. இப்படி எல்லாம் உருவாக்கணும்னு பாஜக செஞ்ச சூழ்ச்சிகளையும் நாம முறியடிச்சிருக்கிறோம். அமைதியான சூழலும் திறமையான மனித வளமும் நம் ஆட்சியில் இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு முதலீடுகளும் தமிழ்நாட்டில் வந்து குவிந்து கொண்டிருக்கிறது. இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கான தெளிவான செயல் திட்ட அறிக்கையா திமுக தேர்தல் அறிக்கையை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதில் நான் சொல்லி இருக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் பல இருக்கிறது. ஆனால் நீங்க செய்திகளை பார்த்திருப்பீங்க. ஹைலைட்டா பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய சில வாக்குறுதிகளை மட்டும் நான் சொல்றேன். மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்பதை டபுள் மடங்காக்கி இனி 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்க போறோம். என்ன மகிழ்ச்சி தானே? மகிழ்ச்சியா இல்லையா?
அதேபோல் புதுமை பெண் தமிழ் பெண் திட்டத்தில் கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு இப்போ மாதம் 1000 ரூபாய் வழங்கிட்டு வரோம். இனி அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதேபோல் காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த நாம் அறிவித்திருக்கிறோம். மேலும் 15 லட்சம் மாணவர்கள் அதனால் பயன்பெற போறாங்க. இன்னும் அதிகமான தாய்மார்கள் காலையில் சீக்கிரம் எழுந்து சமையல் செய்கிற சுமை குறைய போகுது. அதேபோல் இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இன்னொரு சூப்பர் டூப்பர் வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறோம். இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் அடுப்பு போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை புதுசாக வாங்கவும் அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வர இத்தகைய பொருட்களை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேற வாங்கிக்கவும் இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். அதுவும் நீங்க வசிக்கிற பகுதிகளில் உள்ள உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி உங்களுக்கு பிடிச்ச மாடலா பார்த்து இந்த பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம். இதுக்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எவ்வளவு ரூபாய் கூப்பன்? எவ்வளவு ரூபாய் கூப்பன்? தலா 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் கொடுத்துட போறோம்னு அறிவிச்சிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இதை பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கு. நம்ம பெண்கள் ஒரு சேலை வாங்கினா கூட அவங்களுக்கு பிடிச்ச கடையில் அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல அவங்களுக்கு பிடிச்ச கலர்ல வாங்கணும்னு நினைப்பாங்க. அதை மனசுல வச்சு தான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இல்லத்தரசி திட்டத்தில் என்ன வாங்கணும், எப்படி வாங்கணும் எல்லாமே உங்க சாய்ஸ் தான். அதே போல உலகுக்கே உணவளிக்கக்கூடிய, உழவர்களை மதிக்கக்கூடிய, அவர்களை மகிழ்விக்க ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். இலவச மின்சாரம் பெறக்கூடிய 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். எல்லாரும் பழைய பம்பு செட் வச்சிருக்கிறவங்க ஒருவேளை வச்சிருப்பீங்க. சிலது அடிக்கடி ரிப்பேர் ஆகும், அதிக கரண்ட் செலவாகும், அதிக விலை கொடுத்து வாங்க முடியாத நிலையில் இருப்பீங்க. அதை நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் அரசே இனி வாங்கி தரும். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை இனி மாசம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இன்னும் இருக்கு, மீன்பிடி தடைகால சிறப்பு நிவாரண தொகை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக, மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரண தொகை 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழு சகோதரிகள் நிறைய பேர் இங்க வந்திருக்கிறீங்க. யாராவது மகளிர் சுய உதவிக்குழு சார்ந்தவர்கள் இருந்தால் கையை வச்சு காட்டுங்க பார்ப்போம். காட்டுறாங்க போறேன். மகளிர் சுய உதவிக்குழு, நன்றி நன்றி. உங்களை எல்லாம் பிசினஸ் உமனா முன்னேற்றத்துக்காக அதற்கேற்ற வகையில் ஷூரிட்டி எதுவும் இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்தோடு வங்கி கடன் வழங்கப்படும். பேரிடர் கால
இழப்பீடுகளாக இரவை பாசன பயிர்கள் மற்றும் நெல் பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 25,000 ரூபாயும், நீண்ட கால பயிர்களுக்கு 27,000 ரூபாயும், மானாவாரி பயிர்களுக்கு 12,000 ரூபாயும் வழங்கப்படும். உயர்கல்வி படிக்கிற 35 லட்சம் மாணவர்களுக்கு அடுத்த 5 ஆண்டிற்குள்ளாக லேப்டாப் வழங்கப்படும். அடுத்து 5 ஆண்டுகளில் 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் முதல்வர் படைப்பகங்கள் அமைக்கப்படும். தமிழ்நாட்டின் இதயமாக இருக்கிற இந்த டெல்டா மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம், இப்படி ஏராளமான வாக்குறுதிகளை நாம கொடுத்திருக்கிறோம். நாங்க சொன்னா செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். நான் கலைஞரின் மகன். யாருடைய மகன்? யாருடைய மகன்? கலைஞருடைய மகன். சொன்ன வாக்குறுதிகளை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை சீராக்கி ஒவ்வொன்னா நாங்க நிறைவேற்றிட்டு வர திட்டங்களை அதுக்கு சாட்சி. தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சியில தமிழ்நாட்டை எல்லா துறைகளிலும் படுகொலைக்கு தள்ளின அதிமுகவும் இந்தியாவை வரலாறுக்கான சரிவுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவும் சேர்ந்து அமைச்சிருக்கக்கூடிய கூட்டணிக்கு இந்த தேர்தலையும் வழக்கம் போல படுதோல்வியைத்தான் நீங்க பரிசா தரணும். தயாராயிட்டீங்களா? வீட்டோட மாப்பிள்ளை வரும் வியாழன் முதல் தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.